எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரருடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 10வது நூறில் 10வது பத்தில் 3வது பாட்டு, 3வது பாட்டோட விளக்கத்தை கேட்க போகிறோம். இதோட பிரபந்த நம்பர் 3768. பிரபந்த நம்பர் 3768. பார்த்துக்கோ. இப்போ பாட்டை கேட்டுக்கோ. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. கூவிக்கொள்வாய் வந்தந்தோ என் பொல்லா கருமணியே, என் பொல்லா கருமாணிக்கமே, ஆவிக்கோர் பற்று கொம்பு, ஆவிக்கோர் பற்று கொம்பு, என் பொல்லா கருமணியே கருமாணிக்கமே, ஆவிக்கோர் பற்று கொம்பு, என் ஆவிக்கோர் பற்று கொம்பு, நீ நல்லால் அறிகின்றேன் நான் யான், இந்நாள் அல்லால் அறிகிலேன் நான், இந்நாள் அல்லால் அறிகிறேன் நான், மேவித் தொழும் பிரம்மன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம், நாவிக்கொள்வாய் வந்து அந்தோ என் வந்த நாவிக்கொள்வாய் கமல முதற்கிழங்கே பறந்ததுவே, நாவி கமல முதற்கிழங்கே உம்பறந்ததுவே, உம்பர் அந்ததுவேன்னு வருது அந்த இடத்துல. அப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த பாட்டை இது பண்ண நம்ம கேட்டோம்னா, இப்போ சொல்கிறேன் பாருங்க, பாட்டுக்கு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க. கூவிக்கொள்வாய் வந்து, கூவிக்கொள்வாய்னா என்னை கூப்பிட்டுக்கோன்னு அர்த்தம். வந்து கூவிக்கொள்வாய், வந்து கூவிக்கொள்வாய். அந்தோன்றது அந்த அதான் நான் சொன்னேன் இல்லையா, செய்யுள் நீட்சி, அது கவி நீட்சி. கூவிக்கொள்வாய் வந்து என் பொல்லா கருமாணிக்குமே, பொல்லான்றது செல்லமாக சொல்றது, பொல்லாதவன்றமே அந்த மாதிரி பொல்லான்றது செல்லமாக சொல்றது. நிறைய இடத்துல இப்போ நம்மளவர் சொல்லுவது, என் பொல்லா கருமாணிக்கமே. கருமாணிக்கம்ன்றது உயர்ந்த நீல கல்லேன்னு அர்த்தம். சாதாரணமாக மாணிக்கம் சிவப்பில் தான் இருக்கும். பெருமாள் போட்டிருக்க மாணிக்கம் கருப்பாக இருக்குமா, அதுதான் சொல்கிறேன். என் பொல்லா கருமாணிக்குமே, ஆவிக்கோர் பற்று கொம்பு, இந்த ஆவிக்கு ஒரு பற்றுகின்ற கொம்பா வரணும் நீ, அது சொல்றார். அதுதான் இங்கே சொல்றார். இந்த ஆவிக்கோர் பற்று கொம்பு கொண்டு மேலே சொல்வதற்கு ஆதாரமாக விளங்கும் கொம்பாக விளங்குபவன் நீ. பற்றி கொண்டு மேலே சொல்வதற்கு ஆதாரமாக விளங்கும் கொம்பாக இருப்பவன் நீ, அதை சொல்றாரு. ஆவிக்கோர் பற்று கொம்பு, நின்னால் அறிகின்றேன் இல்லேன் யான். அப்படி எடுத்துக்கணும். நின்னால் அல்லால் அறிகின்றேன் இல்லேன் யான், நின்னால் அறிகின்றேன் இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், ஒன்னாலதான் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல பற்று கொம்பு. நின்னால் அறிகின்றேன் நான், நின்னால் அறிகின்றேன் யான், நின்னல்லால் அறிகின்றி இல்லேன் யான். அப்படி வரும். உன்னை தவிர யாரையும் நான் அறிந்திருக்க மாட்டேன், உன்னை தவிர எனக்கு யாரையும் தெரியாது. மேவின்னு வருது பாருங்க இந்த இடத்துல. மேவின்றது அறிகின்றேன் யான், மேவின்றது கர்வத்தோடு சொல்றது. மேவி கூட்டமாக தொடருது. மேவி தொழும் வணங்கும் பிரம்மன் சிவன் இந்திரன், பிரம்மாவும் சிவனும் இந்திரனும் அதெல்லாம் சொல்லிட்டு, இந்த பிரம்மாவும் சிவனும் இந்திரனுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஆதியா இருக்கணும். நாபி கமல முதற்கிழங்கே, இவங்களுக்கெல்லாம் ஆதாரமா அந்த தொப்புல கொடிய படைச்சி, அந்த கொடிய பிரம்மாவை படைச்சவனே அப்படிங்கிற நாபி கமல பத்மநாபனே அப்படிங்கிறதாக அர்த்தம் இந்த இடத்துல. நாபி கமல இந்திரனுக்கெல்லாம் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபி கமல முதற்கிழங்கே. நாபி கமலம்ன்றது அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ பத்மநாப பெருமாள் நாபில இருந்து தான் பூ வரும். இன்னைக்கும் திருவனந்தபுரம் போனீங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி சன்னதி அப்படிதான் இருக்கும். தொப்புலேருந்து ஒரு கொடி போகும், பூ தாமரை பூ பூத்துருக்கும். அந்த பூ மேலே மகாலட்சுமி பிரம்மன் இருப்பார். பிரம்மாவை படிச்சிருப்பார். அதாவது விஷ்ணு புராணத்தில் சொல்றது. சிவபுராணத்தில் அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சிவன் எல்லாரையும் படித்த மாதிரி சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதியாக சொல்லிக்கிறது. அது மாதிரி சொல்றாரு. 3 பேருக்கும் ஆதி இவர், 3 பேருக்கும் மூலம் இவர் தான் இதுல சொல்றாரு. இந்த நம்மாழ்வார் சொல்றாரு. தாமரை நாவி கமலன்னு இதுல இருக்கும்.
நாவின்றது வந்து நாபின்னு இந்த இடத்துல இது நாவின்றது செய்யுளுக்காக நாவின்னு எழுதியிருக்காரு. நாவின்னா நாபின்னு அர்த்தம். நாபி கமல முதற்கிழங்கு உம்பர் அந்த அதுவே, உம்பர் வந்து அதுவே. உம்பர்னா தேவர்கள். அது மாதிரி அந்த நித்திய சூரியெல்லாம் இருக்காளே அவளை சொல்ல நித்திய சூரியர்களுக்கெல்லாம் உயர்ந்த பரம்பொருளே உம்பர் அந்த அதுவே அப்படின்ற இடத்துல. இதுக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, குசும்பு எதுவும் செய்யாம நீயே வந்து என்னை அழைத்து நீயாக வந்து என்னை அழைத்து சென்று விடு. ஏற்றுக்கொள், நீயாக வந்து என்னை ஏற்றுக்கொள். கருப்பு நிறம் மாணிக்குமே என் ஜீவாத்மாவை உயர்த்தும் பற்று கொம்பாக விளங்குபவனே. பற்று கொம்பாக உன்னை தவிர யாரையும் நான் அறிந்திருக்கவில்லை. என் ஜீவாத்மாவை உயர்த்தும் பற்று கொம்பாக உன்னை தவிர யாரையும் நான் அறிந்திருக்கவில்லை. கர்வத்தோடு விரும்பி வணங்கும் பிரம்மன் சிவன் இந்திரனுக்கெல்லாம் மூலப்பொருளாக வேறாக விளங்கும். நான் அதை தான் இந்த இடத்துல கிழங்கேன்னு வருது பாருங்க, அதுதான் சொல்றேன் வேர்னு. வேறாக விளங்கும் தொப்புள் தாமரையின் வேர்க்கிழங்காக விளங்குபவனே. நித்திய சூரியர்களுக்கெல்லாம் அந்த உயர்ந்த பரம்பொருளே, நித்திய சூரியர்களுக்கெல்லாம் உயர்ந்த அந்த பரம்பொருளே நம்மாழ்வார் நாராயணனை வர்ணிக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோ. நம்மாழ்வார் வந்து நாராயணன் வர்ணிக்கிறது இப்படி இருக்கு. நாளைக்கு அடுத்த பாட்டில் மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.